சொன்ன செய்தி போல் அதை சோதித்தால் இல்லை அது வசியம். சேதுக்கரை அமர்ந்த வண்ணம் திருவுளம் மோதிக்கரை சேர்ந்த எண்ணந்தனை பாதி கூட புரிதல் அரிது. அவன் திருவிளையாட்டோ என்றும் புதிது. மணி இங்க உட்கார்ந்திருக்கீங்க, தூங்கலையா? இல்ல பிரசாத், ருத்ராபதி சார் இறந்து போனது மனசை உறுத்திட்டே இருக்கு. தூக்கம் வரல. எவ்வளவு நேரம் உனக்காக காத்திருக்கிறது? இல்ல மணி இன்னும் தூங்கல டாட். எங்க இருக்கான் இப்போ? கவலைப்படாதீங்க, வெளியில வாசல்ல உட்காந்துருக்கான். டாட், நிஜமாவே சேத்திரம் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல, மணி மாதிரி ஆளை இப்படிதான் சமாளிக்கணும். வேணா சொல்லு, உன் கல்யாணத்துக்கு உடனடியாக நான் ஏற்பாடு பண்றேன். எவனோ அப்ஜெக்ஷன்? நோ நோ டாட், இட்ஸ் ஓகே. சரி, அந்த கம்ப்யூட்டர் பிரிண்டை பத்தி போலீஸ் ஆஃபீஸர் ரகு உங்கள்கிட்ட தான் என்கொயர் பண்ணனா? கேட்டாரு, ஆனா பாஸ்வேர்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டேன். குட். அவங்ககிட்ட எதுவும் உளறி வைக்காது, அளந்து பேசணும். சரி, ரகுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் வைத்தியரை கண்டுபிடிக்கிறதா இருக்கு. பட் வை டாட்? வைத்தியரை நீங்க கிட்னாப் பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அந்த நவபாஷண லிங்கங்களை வைத்தியர் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கான்னு நம்புறீங்களா? நமக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு வைத்தியர் தான். ஆனா அவன் எதையும் சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படி? இங்கதான் நீ தப்பு பண்ற. இப்ப போலீஸோட கவனம் பூராவும் வைத்தியர் மேலதான் இருக்கும். நவபாஷனை பற்றி நாம தேடுறதுக்கு இதுதான் சரியான டைம். எனக்கு என்னமோ அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி நவபாஷனை பற்றி லலிதா இருக்கிற இடத்தை தேடி வரும்னு நினைக்கிறேன். நம்பூதிரி சொன்னதெல்லாம் நடக்குது. அவன் கொடுத்த மருந்து வைத்தியரை குணப்படுத்திருக்கு. ஈவன் திஸ் மே ஹேப்பன். டாட், அதெல்லாம் வெறும் கோஇன்சிடென்ஸா இருக்கலாமே. இருக்கலாம். இன்னும் 4 நாள் தான் இருக்கு, நவராத்திரி முடிஞ்சிடும், பார்க்கலாம். டாட், நீங்க சொன்ன மாதிரி நவபாஷண லிங்கங்க கிடைச்சா ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா. ஏன்? இல்ல, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, பயப்படாத. அந்த கம்ப்யூட்டர் பிரிண்டை கொடு. பேனா எடுத்துட்டு வா.
ஹலோ கே, என்ன இது பீச்சுக்கு வந்துட்டு ஜாகிங் பண்ணாம இப்படி நிற்கிறீங்க? வாங்க மிஸ்டர் கோவிந்தராஜ். என்ன இது சுரத்தே இல்லாம? அந்த கேஆர் பயமா இருக்கா? பயமா? நான் ஏன் பயப்படணும்? இல்லை, ருத்ரா பற்றி எப்பேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர், அவனையே அந்த ட்ரக்கு விழுங்கிடுச்சு. உனக்கு இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேற வித்ட்ரா பண்ணிட்டாங்க, பயமே இல்லைங்கிற? மிஸ்டர் கோவிந்தராஜ், என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சாதிக்க நினைக்கிறவன். அதனால் சாவை பற்றி பயப்படுறதில்ல. நீ பயப்படலைன்னாலும் அந்த குருஜி உங்கள் எல்லார் மேலேயும் குறி வச்சிருக்க மாதிரியே இருக்கு. அவன் எவ்வளோ கட்டிக்காரனாக இருந்தா சிபிசிஐடி கஸ்டடியில் இருந்த வைத்தியரையே கடத்தி இருப்பான். ஏன் சிரிக்கிறேன்? எல்லாத்தையும் என் கைக்குள்ளே வச்சுருக்கும்போது நான் ஏன் குருஜிக்காக பயப்படணும் மிஸ்டர் கோவிந்தராஜ்? அதை நினச்சேன், சிரிப்பு வந்தது. எல்லாத்தையும் தான் என்னுடைய திறமை, உழைப்பு, இது எல்லாத்தையும் தான். உன்னை மாற்றவே முடியாதுப்பா. சரி வரியா? இல்லை, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். அப்போ நான் கிளம்புறேன். மகாபலிபுரம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சித்ராவை உங்கள் வீட்டில் விட்டுட்டு போக போகிறேன். லலிதா, லலிதா, லலிதா. ஓ, இங்க இருக்கியா? வாங்க அங்கிள். இந்த வாழை கொஞ்சம் பார்த்துக்கமா. நான் மகாபலிபுரம் போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. தாத்தாக்கு டாட்டா சொல்லு. நீ சமத்தா இங்கே உட்காந்து அக்கா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். என்ன ஐயோ, என்னது இது? உனக்கு விஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. வா, ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டியா நீ? வா, உனக்கு நான் படம் வரைஞ்சு காட்டுறேன். வா. உக்காச்சு. மீசை போடலாமா? கண்ணாடி போடலாமா? என்னது இது? இது கண்ணாடி போடணுமா? இரு.
வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? லலிதா, என்ன இதெல்லாம்? என்னது மேகசின்லாம் கிரிக்கிட்டு சுத்த நாட்டுப்புறமா இருக்கே நீ? இல்ல அங்கிள், ஜித்து விளையாடணும்னு சொன்னா. விளையாடணும் சொன்ன? வெளியில கூட்டி போய் விளையாடணும். ஹாய், எங்கே போயிட்டு வர? ஜித்துவை வாட்டில் கொண்டு விட்டு வரேன். மேடம் ஏன் உம்முன்னு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. என்னது பேப்பர்லாம் எரிஞ்சு கிடக்குது? ஒரு காஃபி கிடைக்குமா? அப்பா எங்க? அவர் ரூமில் இருப்பார். நான் அப்பா ரூம்ல இருக்கேன். ம். டேட், அந்த இவரு கதவை சாத்து. என்ன டேட்? ம். என்னது? ருத்ராபதி மிஸ் பண்ண டைரி படம் இதுக்குள்ள இருந்தது. அங்கிள் கோவிந்தராஜ் மாதிரி இருக்கே. இல்ல, குருஜி. இது நான் கம்ப்யூட்டர்ல இருக்கா டேட்? இந்த கண்ணாடி மீஸ் எல்லாம் போட்டதும் அங்கிள் மாதிரி இல்ல, அவர்தான். விமலா ஜிஜின்னு போன்ல சொல்லுவான்னு ருத்ராபதி சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஜிஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? ஜி கோவிந்தராஜ். ஓ காட், இந்த கண்ணாடி மீஸ் எல்லாம் நான் போடல, குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறதா லலிதா போட்டார். என்ன பண்ண போறோம் டேட்? தெரியல, ஆனா நம்ம ரொம்ப வைத்தியருங்கன்னா யாருக்கு தெரியும் எங்க இருக்காரோ? லலிதா, ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும். அதான் மேனேஜ். ஏன் டேட் அவளை முதல்ல கதவை சாத்து நீ. இந்த படத்தை நான் போலீஸில் கொடுக்க போறேன். டேட், ஆமா, வைத்தியர் விஷயத்துல நம்ம மேல உள்ள சந்தேகம் கொஞ்சம் குறையும். இது விஷயமா நீ யார்ட்டையும் பேச வேண்டாம், குறிப்பா லலிதா கிட்ட. ஓகே. பக்கத்து வீட்டில் ஒரு கண்ணு வச்சுக்க. லலிதா, லலிதா,
என்னது வீடெல்லாம் அப்படி இருக்கு? லலிதா, 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 ஏன் எடுத்துட்டு இருக்க? யார் என்ன சொன்னா? கேட்கறோம். அண்ணா, நீ சொன்னது வாஸ்தவம் தான் அண்ணா. பிரசாத்தும் அங்கிளும் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எடுத்ததுக்கெல்லாம் அங்கிள் கோச்சுக்கிறார். பிரசாத்தும் ஒரு நிமிஷம் நல்லா இருக்கார், மறு நிமிஷமே என்ன உதாசீனப்படுத்துறார். புஸ்தகத்தெல்லாம் மீச வர வேணும்னு நான் மாத்தல, அது மாதிரி படத்துக்கு என்ன கோச்சுக்கிறார். அவ ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா. நான் போனதும் நிறுத்திட்டு கதவை தட்டாம உள்ள வந்துட்டேன்னு என்ன திட்டுறா. இதெல்லாம் எனக்கு சரியா படலண்ணா. தப்பு பண்ணிட்டேன்னு தோன்றது. அழாத லலிதா, அழாத. அழாதம்மா. அவளை என்ன பண்ற பாருங்க. ஐயோ, வேண்டாண்ணா, அவசரப்படாத. அவளுக்கு சில வழிமுறைகள் இருக்கு, எனக்கு தான் தெரியல. நாட்டுப்புறம் ஒன்றும் சீக்கிரமாவே கத்துட்டுருவேண்ணா. என்றும் திருவினில் அருள்மூழ்கும், உருவினில் எழில் மூழ்கும், உயர் நெறியினில் விதி மூழ்கும், குறியினில் இலக்கோ மூழ்கும், மனத்தறியினில் நினைவு மூழ்கும், பெரியதில் சிறியதும் சிறியதில் வறியதும் மூழ்கி மூழ்கியே போகும், ஒன்றுக்குள் ஒன்று மூழ்கி உணவாகும், நன்றந்த நிலை போலும் பாஷணமும் நீருக்குள் மூழ்குதலே முறையாகும், மூழ்கிடினோ மூழ்வதென்றும் குறையாகும்.